சுகர் லெவல் குறைஞ்சா மயக்கம் வரும், ரொம்ப அதிகமானாலும் மயக்கம் வரலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக 500 600 போச்சுன்னா மயக்கம் வந்துடும். அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ்ன்னு சொல்லி அது பிரெயின் செல்ஸ் எல்லாமே குளுக்கோஸ் அதிகமாகும்போது ஒரு வீக்கம் வந்துடும், ஒரு மாதிரி குளறுபடியான ஒரு சூழல் வந்துடும். அவங்களுக்கு அந்த ஒரு குழப்பம், பார்த்தா தெரியாது, யாருன்னு கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். ரொம்ப ஹை சுகர் வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துலேருந்து கீட்டோன் மெட்டபாலிசத்துக்கு, ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு போயிடும். இன்சுலின் அப்சல்யூட் டெஃபிஷியன்சி. இன்சுலின் இல்லைன்னா நம்ம பாடியில் வந்து 2 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று குளுக்கோஸ் எனர்ஜி, இன்னொன்று ஃபேட் எனர்ஜி, ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலங்கள். அப்போது குளுக்கோஸை உபயோகப்படுத்தணும்னா இன்சுலின் வேணும். இன்சுலின் துப்புரவாக இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? பாடி சிஸ்டம் என்ன பண்ணும்? அப்படியே பெட்ரோல்லேருந்து டீசலுக்கு மாற்றின மாதிரி. இப்போ டூயல் இன்ஜின் வந்துட்டுல, நீங்கள் இப்போ பேட்டரியில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, பேட்டரி டவுன் ஆச்சுன்னா பெட்ரோலுக்கு மாறிக்குதுல்ல, அதே மாதிரி குளுக்கோஸில் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி ரொம்ப டெஃபிஷியன்சி, இன்சுலினே கிடைக்கலன்னா ஃபேட்டுக்கு மாறிடும். இப்போ பொதுவாக பட்டினி கிடக்கிறாங்கல்ல, பட்டினி கிடக்கிறத விட உண்ணாவிரதம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பாடியில் உள்ள குளுக்கோஸ் வந்து முதல் நாளைக்கு உபயோகமாகும். 2ஆவது நாள்லேருந்து என்ன ஆகும்? நீங்கள் சாப்பிட்ட உணவுலேருந்து குளுக்கோஸ் கிடைச்சா தான் உண்டு, இல்லைனா லிவர்லேருந்து வரணும், கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறி வரணும், இல்லை மசில்லேருந்து கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறி வரணும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நின்ற பிறகு என்ன ஆகும்? ஃபேட்டில் இருந்தால் வரும், கொழுப்பில் இருந்தால், கொழுப்பு அமிலங்களில் இருந்தால் எனர்ஜி வந்து வைட்டல் ஆர்கன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓடும்போது அதனுடைய கழிவுப் பொருள் அசிட்டிக் ஆசிடு, கீட்டோன் பாடிஸ்ன்னுட்டு அந்த கழிவுப் பொருள் எல்லாமே பிரெயினுக்கு டாக்ஸின். அப்போ ஒரு மாதிரி குழப்பமாயிருவாங்க. ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல், ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகலாம். சிம்பிள் டெஸ்ட்டு, ஒரு பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகுது, அவ்வளோதான். எங்கே இருக்காங்க? 35 இருக்காங்களா, 650க்கு மேலே இருக்காங்களான்னு தெரிஞ்சு போகும். நீங்கள் இவ்வளோ பிளட் சுகர் பார்க்குறீங்க, ஹெச்ஐன்னு ஒரு வேல்யூ வருதுன்னா என்ன? 550க்கு மேலே, தலைக்கு மேலே வெள்ளம் போகுது, ஜான் போகுதா முளம் போகுதா தெரியல. ஹைனா 550க்கு மேலே அப்படிங்கிறது தான் தெரியும். அப்போ நீங்கள் இதில் போட்டு பார்த்தா, பயோகெமிஸ்ட்ரி லேபில் போட்டு பார்த்தா தான் தெரியும் 650 700 தெரியும். அதனால் அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். பொதுவாக ஹைப்போ தான் ரொம்ப காமன், லோ சுகர் தான் ரொம்ப காமன். ஏன்னா மாத்திரை மருந்து, அதே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க அன்றைக்கி, அப்போ லோ சுகர் ஆகிரும். சிலர் அதே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கிட்னியில் ப்ராப்ளம் வந்து அந்த மருந்து வெளியேற்றக்கூடிய தன்மை குறையும். அது ரிப்பீட்டடாக ஆக்டிவ் மெட்டபாலைட்ஸ் என்போம், அதனுடைய மெட்டபாலிசம், அதனுடைய எண்ட் ப்ராடக்ட்ஸே திரும்பவும் வேலை செய்யும். அப்போ சுகர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜில் ப்ராப்ளம் ஆயிடும். அப்போ கிட்னி ஃபங்க்ஷனை பார்க்கணும். அந்த மாதிரி அதே மாத்திரைக்கு லோ சுகர் வருதுன்னா கிட்னி ஃபங்க்ஷனை பார்க்கணும். சரியாக சாப்பிடலையா, காய்ச்சல் இருந்ததா, டைரியா போச்சுதா, ஏதோ ஒன்று, அவங்க குளுக்கோஸ் இன்டேக் குறைஞ்சிட்டுனா அப்படி வரலாம். அதனால் காமனஸ்ட் வந்து ஹைப்போகிளைசீமியா. ஹைப்பர்கிளைசீமியாவில் வரக்கூடிய காரணம் ஃபேட் மெட்டபாலிசத்தினால வருது. கொழுப்பு அமிலங்கள் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும்போது அதனோட கழிவுப் பொருள் வந்து மூளைக்கு டாக்ஸின், அதுக்கு வந்து நச்சு பொருளாக இருக்கும். அப்போ குழப்பமாயிரும், மயக்கமாயிருவாங்க. அது டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், DKAன்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனில் பேஷண்ட் வந்து ஒரு ட்ரௌசியாக இருப்பாங்க, கான்சியஸ் லெவல் இருக்காது.